அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பதை அடிக்கடி சொல்லி வருகிறேன். அதை போலவே மக்களால் எனது தலைமையிலான அரசு, மக்களுக்காகவே எனது தலைமையிலான அரசு என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மக்களால் இந்த அரசு, மக்களுக்காகவே இந்த அரசு. சிலர் கேட்கலாம், குறிப்பில்லாமல் பேச முடியாதா என்று. பேச முடியும், மணிக்கணக்கில் பேச முடியும், பொதுக்கூட்டங்களில் பேசுவது போல் முழங்க முடியும், செந்தமிழில் முழங்க முடியும். ஆனால் இத்தனை புள்ளி விவரங்களை நினைவில் வைத்துக் கொண்டு சொல்ல முடியுமா? ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் 36 துறைகள் இருக்கின்றன அரசாங்கத்தில். ஒவ்வொரு துறையை எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் செய்திருக்கின்ற சாதனைகளை சொல்ல வேண்டுமானால் ஒரு துறைக்கு ஒரு நாள் தேவை, ஒரு நாள் முழுவதும் தேவை. அப்படியானால் இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் செய்துள்ள சாதனைகள் முழுவதையும் சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் 36 நாட்கள் நான் பதிலுரை இங்கே வழங்க வேண்டும். 36 நாட்கள் இந்த அவை கூட வேண்டும். 36 நாட்களும் சொல்லக்கூடிய அளவிற்கு அத்தனை சாதனைகளை புரிந்துள்ளோம். அவற்றையெல்லாம் சுருக்கி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்தில் சொல்லக்கூடிய அளவிற்கு கொண்டு வருவது என்பது பகீரத பிரயத்தனம். எதை சொல்லுவது, எதை விடுவது என்று பார்த்து பார்த்து தயாரிக்கப்பட்ட பதில் உரை இது. ஆகவே இன்னும் நாங்கள் செய்துள்ள சாதனைகளை சொல்ல வேண்டும் என்றால் ஏராளமானவை உள்ளன. ஆனால் நான் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், எங்களுடைய செயல்பாடு, எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே மக்களுக்காகத்தான். எங்களை பொறுத்தவரை எந்த சுயநலமும் இல்லை, பொதுநலம்தான், மக்கள் நலம்தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் உண்மையான மக்கள் இயக்கம். மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம், மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த தலைவியை கொண்ட ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இருக்கின்ற வரை, நான் இருக்கின்ற வரை இந்த இயக்கம் மென்மேலும் மென்மேலும் தமிழர்கள் வாழ்வு வளம் பெற செயல்படும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காகவே இயங்கும். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ஜெயலலிதா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். இதேபோல் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் ஆகியோருக்கும் சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகர் செம்மலை பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மு. கருணாநிதி என்னும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உடனான உறுதி கூறுகிறேன்.
பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, புரட்சி தலைவரின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவிற்கு பிறகு கழகம் இரண்டாக உடைந்தது. அப்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதில் 33% வாக்குகளை மட்டுமே பெற்ற கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார். ஆனால் மிக பெரும்பான்மையான மக்கள் கருணாநிதியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனை புரிந்து கொண்ட புரட்சி தலைவரின் உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து தொடர்ந்து இயக்கத்தை நடத்தும் பொறுப்பை என்னிடம் தந்துள்ளனர். அனைவரது ஆதரவோடும் ஒத்துழைப்போடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்று நடத்தி வருகிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நமக்கு தந்த வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்தையும் திரும்ப பெற்றிருக்கிறோம். அதற்கு பிறகு நடைபெற்ற மதுரை கிழக்கு, மருங்காபுரி, பெரணமல்லூர் ஆகிய 3 இடைத்தேர்தல்களிலும் வெற்றி அடைந்தோம். 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சரித்திர சிறப்புமிக்க வெற்றியை கழகம் பெற்றது. எனது வேண்டுகோளினை ஏற்று தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற விடாமல் திமுகவை படுதோல்வி அடையச் செய்தீர்கள். எங்களது வெற்றிகள் எல்லாவற்றிலும் மூலபலமாக இருந்து வரும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது மீண்டும் தேர்தல் வருகிறது. அதில் எங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய ஆதரவு பெற்ற எங்கள் கூட்டணியின் வேட்பாளர்களையும் ஆதரிக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். திமுக தலைவர் கருணாநிதி 2 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார். அக்கிரம ஆட்சியை நடத்தினார். எதிர்க்கட்சிகளை அழிக்க எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார். குறிப்பாக என்னை அரசியலிலிருந்தே ஒழித்துவிட வேண்டும் என்று கருணாநிதி பகிரங்கமாகவே பகீரத முயற்சி எடுத்துக்கொண்டார். கிரிமினல் சட்டங்களில் சொல்லப்பட்டுள்ள குற்றங்களை செய்ததாலும் செய்ய உடந்தையாக இருந்ததாலும் சட்டமன்றத்தில் கருணாநிதி நிதிநிலை அறிக்கையை படிக்க கூடாதென ஆட்சேபித்தேன். அன்றைய தினம் சட்டமன்றத்தில் 4 பக்கங்களிலிருந்தும் திமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் என்னை தாக்கினார்கள். காலால் எட்டி உதைத்தார்கள். பெண்ணென்றும் பாராமல் கொடுமைப்படுத்தினார்கள். மானபங்கப்படுத்த முயன்றார்கள். இவ்வளவும் முதல்வராக இருந்த கருணாநிதி கண் முன்னாலேயே நடந்தது. சென்ற ஆண்டு பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தலின் போது நான் சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். ஒரு லாரியை கொண்டு என் கார் மீது மோதி என்னை கொல்ல சரி செய்தனர். அந்த கொலை முயற்சியிலிருந்தும் உங்கள் நல்லாசியால் உயிர் தப்பினேன். அது பற்றி ஒரு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் ஆட்சியாளர்கள் அந்த கிரிமினல் வழக்கையே நான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போதே அவசரமாக முடித்துவிட்டனர். லாரி டிரைவருக்கு 1750 ரூபாய் அபராதம் விதித்ததோடு ஒரு மிகப்பெரிய கொலை சதி மூடி மறைக்கப்பட்டது. இக்கொலை முயற்சிக்கு பின்னணியாக இருந்த திமுகவினரின் சதி வேலைகள் பற்றி தமிழ்நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள முடியாமலேயே போய்விட்டது. சுய லாபத்திற்காக எதையும் செய்யக்கூடிய திமுகவை சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடையச் செய்தீர்கள். அதுபோல வரும் தேர்தலிலும் திமுகவினருக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டுகிறேன். எனக்கு இழைத்த கொடுமைகளோடு நில்லாது தேச விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள். நாட்டையே அந்நிய சக்திகளுக்கு காட்டி கொடுத்தார்கள். வன்முறைகள் வளர்வதற்கு ஒத்துழைப்பை தந்தார்கள். இவ்வாறான தேச விரோத காரணங்களுக்காக மத்திய அரசு கருணாநிதியின் ஆட்சியை பதவி நீக்கம் செய்திருக்கிறது. இம்மாதிரி தேச நலன்களுக்கு விரோதமானவர்களை பொது வாழ்க்கையிலிருந்தே அகற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பொறுப்பற்ற ஆட்சி நடத்தி விலைவாசி உயர்விற்கு காரணமானவர்கள், பேச்சிலும் செயலிலும் கண்ணியத்தை காப்பாற்ற தவறியவர்கள், மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்தவர்கள், நாட்டு நலனை விட தங்கள் வீட்டு நலனை பெரிதாக மதித்தவர்கள், லஞ்ச லாவண்ய ஊழலில் பகிரங்கமாக ஈடுபட்டவர்கள், ஒழுங்கு கட்டுப்பாடு ஆகியவற்றை துச்சமென மதித்தவர்கள், இவ்வாறு பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைகளை மறந்து அரசியல் அநாகரிகத்தை வளர்த்த திமுகவுக்கு இந்த தேர்தல் முடிவு தக்க பாடமாக அமைய வேண்டும்.
ஏழை எளியவர்களுக்காக ஆட்சி பொறுப்பினை ஏற்று சிறப்புடன் ஆண்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் வழியில் நடக்கும் எங்களுக்கு உங்களுடைய முழுமையான ஆதரவை தாருங்கள் என பணிவோடு வேண்டுகிறேன். இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களியுங்கள். எங்களுடைய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை இருகரம் கூப்பி வேண்டுகிறேன். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சித் தலைவர் நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.